வணக்கம். தனுஷ் அவர்கள் நடித்து அவரே இயக்கியிருக்கக்கூடிய ராயன் திரைப்படம், இதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாட்டு, மனதை அப்படியே உருகச் செய்யக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னு தான் சொல்லணும். இசைப்புயல் ஏஆர் ரகுமான் அவர்கள் தன்னுடைய முத்திரையை ரொம்ப அழகா அந்த பாட்டுல பதிச்சிருக்காரு. அதுலயும் ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், குவாட் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு இசைக்கருவி, அதை மட்டுமே பயன்படுத்தி இந்த பாடலை மிக அழகாக ஏஆர் ரகுமான் அவர்கள் கொடுத்திருக்காரு. இந்த பாடலை பாடியிருக்கிறவங்க யாருன்னா கணவியா துரைசாமின்னு சொல்லி ஒரு லேடி, ஒரு ஃபீமேல் சிங்கர். இவங்க அமெரிக்காலேயே பிறந்த ஒரு தமிழச்சின்னு தான் சொல்லணும். ஆனால் ரொம்ப அழகா, மிக அழகான உச்சரிப்போடும் இந்த வரிகளுக்கு ஏற்ற ஒரு பாவத்தையும் இந்த பாட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பாடலை எழுதியவரும் தனுஷ் அவர்கள் தான். உண்மையாவே அவர் எப்பவும் போல அவருடைய முத்திரையை இந்த எழுத்துலையும் பதிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு தனுஷ் அவர்கள் இந்த பாட்டை. இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா, ராயன் கதாபாத்திரம் ஏதோ ஒரு தவறு ஒன்று செஞ்சுட்டு கீழே அப்படியே விழுந்து கிடக்கான், ஒண்ணுமே பண்ண முடியாம. அப்படி விழுந்து கிடக்கக்கூடிய ராயன் பாத்திரத்தை தூக்கி எந்திரிச்சு வா, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே, அவனுக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட், அவனை அப்படியே மோட்டிவேட் பண்ணி அவனை எழுப்பி விடக்கூடிய ஒரு பாடலா இந்த பாடல் இருக்கு. இந்த ராயன் படத்துடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் தான் நடைபெற்றது. அது ரொம்ப அற்புதமா நடைபெற்றது அந்த நிகழ்வு. அதுல தனுஷ் அவர்கள் பேசியிருந்தார், படத்துல சம்பந்தப்பட்ட எல்லா பத்தியும் பேசினாரு. ஆனா அவர் பேசும்போது கொஞ்சம் நாங்களாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்கக்கூடாதா, அது இதுன்னு சில விஷயம்லாம் பேசியிருந்தாரு. அதுக்குள்ள நம்ம போல பாட்டை பத்தி நம்ம பேச போறோம். ஆனா அது கொஞ்சம் சர்ச்சை ஆச்சு, எதுக்கு இப்படி பேசினாரு, யாரை பார்த்து இந்த மாதிரிலாம் அவர் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து, ஏஆர் ரகுமான் அவர்களும் தனுஷ் அவர்களும் சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாங்க. அப்போ இன்னொரு பாட்டு ஒன்று பாடினாங்க, அடங்காத அசுரா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. அது போக இந்த ஒரு பாட்டு. இப்போ இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் தனுஷ் அவர்கள் எப்படி வரிகள் போட்டிருக்காரு உள்ள இந்த பாட்டுல அப்படின்னா, போகிற பாதை தெரியலையே யார் தந்த விதியோ, தூரத்தில் வரும் வெளிச்சமெல்லாம் நீ செல்லும் வழியோ, இங்க பறந்து கிடக்கும் பூமி உனக்கும் தந்ததையா, இங்க இருக்கும் அத்தனை சாமியும் உனக்கும் சொந்தமையா, உன் கவலையெல்லாம் தூசா பறக்கட்டும் ராசா, இனி உனக்குன்னு ஒரு காலம் புறக்கட்டும் ராசா அப்படின்னு ரொம்ப அற்புதமா, இதை விட எழுத முடியாது. ஒரு மோட்டிவேஷனா இதை விட எழுதலாம். தனுஷ் அவர்கள், அவர் ஒரு நடிகர், அவர் ஒரு இயக்குனர் அப்படிங்கிறதுனால ஒரு பாடலாசிரியராகவும் ஒரு முயற்சி பண்றாருல அடுத்தடுத்து. அந்த வகையில் அவருடைய முயற்சிக்கான ஒரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே எழுதியிருக்காருன்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி என்னன்னா, தோள் இரண்ட கல்லாக்கு முதுகெலும்ப வில்லாக்கு, உன் கால்கள் தான் உன் பல்லாக்கு ஓ ராயா அப்படின்னு சொல்லி ஒரு வரி போட்டிருப்பார் தனுஷ் அவர்கள். அது ரொம்ப நல்லா இருக்கு. அது நயத்துக்காகவும் அப்படி பார்த்தாலும் நல்லா இருக்கு, அதே மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டர் அதுல பார்த்தாலுமே ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி இந்த வகையில் இந்த பாடல் நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு ஒரு தூரத்தில் ஒரு ரூமில் உட்காந்து நீங்கள் தனியாக கேட்டிங்கன்னா ஒரு பயங்கரமாக உங்களுடைய உள்ளத்தை பிசையக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. பாடலை பாடிய குரலாக இருக்கட்டும், வரிகளாக இருக்கட்டும், இசை எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பாட்டு கேட்ட ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுக்குது. ஏன்னா சமீபத்தில் வந்த பாட்டெல்லாம் தாத்தா வராரு, கதற விட போறாரு, டமுக்கு டுமுக்குன்னு வந்துச்சு. அதெல்லாம் கேட்டு ரத்தம் போன அந்த காதுக்கு ஒரு நல்ல மருந்து போடக்கூடிய விதத்தில் ஏஆர் ரகுமான் அவர்கள் இந்த ஒரு அழகான பாடலை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால இந்த ஒரு பாடலை போய் நீங்களும் கேளுங்கள், மகிழுங்கள். நன்றி.